ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி அவங்க பேசுகிறது எதுவுமே நமக்கு பிடிக்கல. பட் ஆனால் அந்த பாஸ்ட்டில் நடக்கிறதுலாம் சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருக்குங்க. டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான படம். பட் எமோஷனல் கனெக்ட் அந்த அளவுக்கு இல்லை. எமோஷனல் கனெக்ட் ஓவர் தான் இது ஃபீலிங்ஸ் அதிகமா இருக்குன்ற மாதிரி. இல்ல அது அந்த அளவுக்கு செட் ஆகாது. அவ்வளவு மற்றபடி படத்தை பிடிச்சிருக்கு. தலைவனை சாங் அந்த 2 போர்ஷனுமே சூப்பரா இருந்துச்சு. படம் நிறைய பேர் சரியில்லை, சவுண்ட் ஓவரா இருக்கு. அது இப்போ 2 வால்யூம் குறைக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கும் சவுண்ட் அதிகமா இல்ல, கரெக்டா தான் இருக்கு. இந்த கங்குவா மூவி ஒரு ஒஸ்ட் மூவி. டிஎஸ்பியோட பிஜிஎம்ஸ் அண்ட் சத்தம் வந்து காதை கிழிக்குது. என்ன கருமண்டா இது அப்படி இப்படின்னு அவ்வளோ ஹேட்டு இந்த மூவிக்கு தேவையா அப்படின்னு என்ன கேட்டீங்க அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த மூவியோட ஸ்டோரி என்ன அப்படின்னா 2024, அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெட்டா அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஒரு சின்ன பையனோட பிரெயினை வச்சு ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையன் அந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து தப்பிச்சு கோவால ஒரு பவுண்டி ஹண்டரா இருக்கிற பிரான்சிஸ் அப்படிங்கிற கேரக்டர்ல இருக்கிற சூர்யா கிட்ட போய் மாட்டிக்கிறான். அந்த பையனை சூர்யா மீட் பண்ணதுல இருந்து சூர்யாவுக்கும் அந்த பையனுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறது வந்து சூர்யாவுக்கு தெரிய வருது. ஆனா அது என்ன கனெக்ஷன் அப்படிங்கிறது அவருக்கு சரியா தெரிய வரல. இதுக்கு இடையில அந்த ஜெட்டா அப்படிங்கிற ஆர்கனைசேஷனும் இந்த பையனை தேடி சூர்யா கிட்ட வராங்க. இதுக்கப்புறம் இந்த பையனுக்கும் சூர்யாவுக்கும் என்ன கனெக்ஷன்ஸ், அந்த ஆர்கனைசேஷன் கிட்ட இருந்து சூர்யாவும் இந்த பையனும் தப்பிச்சாங்களா இல்லையா, ஏன் அவங்க வந்து இந்த பையனை வச்சு ரிசர்ச் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபேண்டசி எபிக் சைஃபை படம் தான் இந்த கங்குவா அப்படிங்கிற மூவி. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்துல நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அதாவது நான் பாஸ்ட்ல அந்த பீரியாடிக் போர்ஷனை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். அந்த பிரசன்ட்ல நடக்கிறத பத்தி நம்ம அப்புறமா பேசுவோம். சூர்யாலாம் அந்த கங்குவா கேரக்டராகவே வாழ்ந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி தான் நட்டியோட பெர்ஃபார்மன்ஸும். அவர் வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல அந்த ரெட் வெட்டிங் மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இங்க பண்ணிருப்பாரு. அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதை தாண்டி பாபி டியோல், அருணாஸ் இவங்க எல்லாரோடைய பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பேசிக்கா சொல்லணும் அப்படின்னா கொடுத்த ரோலை எல்லாருமே பெர்ஃபெக்ட்டா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அகைன் பீரியாடிக் போர்ஷன்ஸ்ல அடுத்த பாசிட்டிவா எனக்கு தோணுனது வந்து இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி. இந்த மூவில ஒரு 5 ஐலாண்ட்ஸை பத்தி சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு ஐலாண்டை காமிக்கும் போதும் அந்த கலரை வச்சே இது வந்து இந்த ஐலாண்ட் தான், இவங்க வந்து இந்த மக்கள் அப்படின்னு நம்மளால பிரிச்சு பார்க்க முடியுது. அதே மாதிரி செட் டிசைன், காஸ்டியூம் டிசைன்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருந்துச்சு. அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமா வந்து அந்த பீரியடிக் போர்ஷன்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட பட்ஜெட் 300 கோடி அப்படிங்கிறது நல்லாவே நமக்கு ஸ்கிரீன்ல தெரியுது. எங்கேயுமே வந்து எதையா 300 கோடி போட்டு ஒட்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி எந்த ஒரு சீனுமே இல்ல. விஎஃப்எக்ஸ் அப்படிங்கிறது வேற லெவல். அந்த கழுகு சீக்வன்ஸா இருக்கட்டும், அந்த கிராக்கடைல் சீனா இருக்கட்டும், பேர்ட்ஸ் பறக்கிறது, தேலுங்க வந்து கொட்டுறது, சூர்யா வந்து வில்லுல ஸ்னேக்கை வச்சு விடுறது அப்படிங்கிற மாதிரி இந்த எல்லா சீக்வன்ஸுமே ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அப்படி இருந்துச்சு. அதுவும் 3D அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பரா ஒர்க் ஆகி இருக்குது. ஒரு சீக்வன்ஸ்ல எல்லாரும் சேர்ந்து சூர்யாவையும் ஒரு பையனையும் கல் எடுத்து அடிக்கிற மாதிரி ஒன்று வரும். அப்போ அவங்க கல்லை தூக்கி போடுறதெல்லாம் நம்ம மேல வந்து அடிக்கிற மாதிரியுமே சில இது 3Dக்காக மேக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங் சீன்லயுமே அந்த ஜெம்ஸை தூக்கி போடுவாங்க. அந்த ஜெம்ஸ் வந்து நம்ம மேல படுற மாதிரியும் இருக்கும். அதெல்லாம் வந்து தமிழ் சினிமா அப்படிங்கிறதுக்கு அந்த 3D எஃபெக்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் புதுசா இருந்துச்சு. ரொம்பவே சூப்பரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலி செம்ம ஸ்ட்ராங்கான படம் தான் இந்த கங்குவா அப்படிங்கிற படம். அதே சமயம் மியூசிக்கை பொறுத்தவரை எல்லாருமே வந்து சத்தம் அப்படிங்கிறது காதை கிழிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் 2 வால்யூம் வந்து குறைக்க சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ப்ரொடியூசர் சைடுல இருந்து ஒரு நியூஸ் வந்துச்சு. அதனாலயே என்னன்னு தெரியல. இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. சாங்ஸ் அப்படிங்கிறதையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபயர் சாங்கு, தலைவனை சாங்கு இதெல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அதுவும் அந்த ஃபயர் சாங்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைட்ஸ் இல்லாம வெறும் அந்த ஃபயரோட வெளிச்சத்தை வச்சே ஷூட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதனால அதுவுமே பார்க்க ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த தலைவனே அப்படிங்கிற அந்த சாங் வந்து ஒரு 2 இடத்துல வரும். 2 இடத்துலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு கூசபம்ஸான மொமெண்ட்ஸ் தான். அண்ட் வார் சீக்வன்ஸ்லாம் வேற லெவலுங்க. அதுவும் பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா அந்த ஸ்னோ ஃபைட் ஒன்று வரும். அதுல வெறும் பெண்கள் மட்டும் வந்து ஒரு கூட்டத்தை எதிர்த்து சண்டை போடுவாங்க. அதெல்லாம் உண்மையிலே பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் கங்குவாவோட என்ட்ரியுமே நல்லா
நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சு. இந்த மூவியோட ஸ்டோரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்டோரி தான். என்னதான் மகதீரா மாதிரியான ஒரு ஸ்டோரியா இருந்தாலும் இதுக்குள்ள அந்த ஹாலிவுட் எலமெண்ட்ஸ் எல்லாம் உள்ள வச்சு லைக் லிட்டரலா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ், அவதார் இதெல்லாம் கண்டிப்பா ஞாபகம் வரும் நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா. ஓகே ப்ரோ, இவ்வளோ இது நல்ல பாசிட்டிவா சொல்றீங்களே, இந்த படத்தோட பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, என்னதான் இந்த படத்தோட ஸ்டோரி, விஎஃப்எக்ஸ், பெர்ஃபார்மன்ஸ், செட் டிசைன், காஸ்டியூம்ஸ், வார் சீன்ஸ் இது எல்லாம் சூப்பரா இருந்தாலும் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே அப்படிங்கிறது ரொம்ப ஒஸ்டா எழுதியிருக்கிறாங்க. எந்த ஒரு கேரக்டருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கேரக்டர் ஆர்க் அப்படிங்கிறது ஒன்று இல்லவே இல்லை. எந்த ஒரு கேரக்டர்ஸ் ஆகும் போதும் அந்த கேரக்டருக்கான ஒரு ஃபீலே வந்து நமக்கு வரமாட்டேங்குது. லேசி ரைட்டிங் இந்த மூவிக்கு வந்து ஒரு பெரிய நெகட்டிவ். இன்டர்வல் சீனுக்கு முன்னாடி வந்து சூர்யாவையே ஒரு கேரக்டர் வந்து கொல்ல ட்ரை பண்ணும். அதை பார்க்கும்போது கூட எந்த ஒரு இமோஷனல் ஃபீலே வரல. அண்ட் வழக்கம் போல சிவா மூவி அப்படிங்கும் போது நீங்க சிறுத்தை மூவில வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்த்தி வந்து ஒரு பொண்ணை வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாரு. வேதாளம் படத்துல தங்கச்சி சென்டிமெண்ட், அண்ணாத்த மூவிலையுமே தங்கச்சி சென்டிமெண்ட்ஸ், அண்ட் விஸ்வாசம் மூவிலையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பா பொண்ணு சென்டிமெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த கங்குவா மூவிலையுமே ஒரு பையன் சென்டிமெண்ட்ஸ். அந்த பையன் சென்டிமெண்ட் அப்படிங்கிறதுமே இந்த படத்துல வந்து பெருசா ஒட்டவே இல்லை. இதை தாண்டி டிஎஸ்பியோட பிஜிஎம், எந்த ஒரு பிஜிஎம்மே வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்கற மாதிரியே இல்லை. டம்மு டும்மு டம்மு டும்முன்னு சவுண்டு தான் கேட்குது. ஆனா சாங்ஸ் ஓகே தான். ஆனா அதுலயும் அந்த ஃபர்ஸ்ட் சாங் நல்லால. அந்த சாங்கை வந்து ஹீரோயின் டிசா பட்டனியை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கரண்ட் போர்ஷன் பிரசன்ட் டேஸ்ல நடக்கிற எல்லா சீனுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரிஞ்சுத்தனமா தான் இருந்துச்சு. ஈவன் சூர்யாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சீன்ல யோகி பாபுவை பார்த்து கிரிஞ்சா பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவங்க பேசுறத பார்த்தா நமக்கு தான் கிரிஞ்சா தோணுது. அந்த பீரியாடிக் போர்ஷன்ஸ்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரேம்லயும் 100-200 பேர் நிக்கிறதுனால கங்குவாவும் அந்த கூட்டத்தோட தலைவன் அப்படிங்கறதுனால கத்தி கத்தி பேசுறாங்க அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் ஏத்துக்கலாம். ஆனா பிரசன்ட் டேஸ்ல பேசும்போது எதுக்கு தான் கத்துறாங்கன்னு தெரியல. பக்கத்துல இருக்கிற கேரக்டர் கூட பேசுறதுக்கே ரொம்ப கத்தி கத்தி பேசுறாங்க. அண்ட் கேஎஸ் ரவிக்குமாரோட ஸ்லாங் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாவே அவாய்ட் பண்ணி இருந்திருக்கலாம். சூர்யா யோகி பாபுவை டார்லிங்னு கூப்பிடுறதும், கிங்ஸ்லி டிசா பட்டனிக்கு வலியுறதும் பார்க்கவே முடியல. இந்த மூவில வந்து தி பாய்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு மூமெண்ட்டை வந்து ஸ்டார்டிங்ல வச்சிருக்கிறாங்க. அது வந்து ஒரு காலத்துல ட்ரெண்டிங்ல இருந்துச்சு, அப்ப எடுத்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதை இப்போ வச்சு தியேட்டர்ல நமக்கு பார்க்கும்போது அந்த ஒரு கனெக்டுமே இல்லாம போச்சு. ஏன்னா இந்த மூவியை வந்து பாத்தீங்க அப்படின்னா 2019லயே சூர்யாவோட 39 ஃபில்மா இது வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கோவிட் பேண்டமிக்னாலையும் சில பல ரீசன்ஸ்னாலையும் தள்ளி போய் இப்போதான் ரிலீஸ் ஆயிருக்கு. டைரக்டர் சிவா மூவிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா பில்டப் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா இருக்கும். அந்த பில்டப் அப்படிங்கிறது கங்குவா கேரக்டருக்கு ஓகேவா இருந்துச்சு. ஆனா பிரான்சைஸ் கேரக்டருக்கு சுத்தமா செட் ஆகல. ஹீரோ கூட இருக்கிற கேரக்டர் வந்து பில்டப் பண்றது அப்படிங்கிறது நல்லா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி சோ டோன்ட் டெல் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஃபில்ம்ல எந்த ஒரு விஷயத்தையும் நரேஷனா சொல்லாம அதை வந்து ஸ்கிரீன்ல காமிக்கணும். அதை இந்த சிவா வந்து கொஞ்சம் அடுத்தடுத்த படங்கள்ல இம்ப்ரூவ் பண்ணா நல்லா இருக்கும். ஸோ நீங்க அந்த ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸை கடந்துட்டீங்க அப்படின்னா இந்த மூவியை வந்து நீங்க தாராளமா பார்க்கலாம். ஸோ என்னைய கேட்டீங்க அப்படின்னா இந்த மூவி வந்து ஒரு விஷுவல் ட்ரீட், டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான ஒரு படம். ஸ்கிரீன் பிளேவில் மட்டும் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. அண்ட் ப்ரொடியூசர் மேலேயும் டைரக்டர் மேலேயும் இருக்க வன்மத்தில் இந்த படத்தை வந்து போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி நீங்க அந்த ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸை கடந்துட்டீங்க அப்படின்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ஏதோ ஒரு நெகட்டிவையோ இல்லை ஏதோ ஒரு பாசிட்டிவையோ மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.